உக்ரைன் போர் தொடங்கி 2 வருடங்கள் முடிந்துள்ள நிலையில் போரின் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. ரஷ்யாவின் தென்மேற்கு எல்லைப் பகுதியில் உள்ள அண்டை நாடான யுக்ரைன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டோ ராணுவ கூட்டமைப்பில் சேர முயற்சி செய்தது. அமெரிக்கா தலைமையிலான நாட்டோ கூட்டமைப்பில் 31 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. நாட்டோ உறுப்பினர் நாடுகளில் தேவைப்படும் போது அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த முடியும். எனவே யுக்ரைன் உள்ளிட்ட ரஷ்யாவின் அண்டை நாடுகள் நாட்டோவில் சேரக்கூடாது என்று ரஷ்யா வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் யுக்ரைன் நாட்டோவில் சேருவதை தடுக்கும் முயற்சியாக 2022 பிப்ரவரி 24 அன்று யுக்ரைன் மீது ரஷ்யா திடீரென படையெடுத்தது. ரஷ்யர்கள் பெரும்பான்மையினராக உள்ள தென்கிழக்கு யுக்ரைன் பகுதியான டான்பாஸ் பகுதியை கைப்பற்றியது. அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் அளித்த ஆயுத உதவிகளை கொண்டு யுக்ரைன் கடுமையாக எதிர்த்தாக்குதல் நடத்தியது. கெர்சன் என்ற முக்கிய துறைமுக நகரை ரஷ்ய ராணுவத்திடம் இருந்து மீட்டது. ரஷ்யா மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு மேற்குலக நாடுகள் கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தன. கோதுமை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் இருந்து கோதுமை உள்ளிட்ட பல்வேறு தானிய ஏற்றுமதி வெகுவாக குறைந்ததால் உலக அளவில் கோதுமை விலை வெகுவாக அதிகரித்தது. 2 ஆண்டுகளாக இழுபறி நிலையில் தொடரும் இந்த போரில் யாருக்கும் இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை. பேரழிவை ஏற்படுத்தியுள்ள இந்த போரில் இதுவரை சுமார் 11,000 யுக்ரேனிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 70,000 யுக்ரைன் ராணுவ வீரர்களும் 1.2 லட்சம் ரஷ்ய வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான நகரங்கள் தரைமட்டமாகி உள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்க நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.